Dear friends, welcome to our channel. நாங்கள் இன்று பார்க்க போவது working space. Working space என்று சொன்னால் அதாவது எவ்வாறான டிஸ்ப்ளே கொண்டு எவ்வாறான ரோயிங்கை நாங்கள் வரைய போகின்றோம் என்பதாகும். அதற்கு working space மெனுவுக்கு சென்றால் இங்கு பார்க்கலாம் drafting annotation, 3D basic, 3D modeling, AutoCAD classic. இதில் AutoCAD classicை பொறுத்தமட்டில் சில சாஃப்ட்வேர்களில் அதை நாங்கள் தான் எமது தேவைக்கேற்றவாறு உருவாக்க வேண்டும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு AutoCAD classic வரும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார், லேயர்ஸ், மெனு பார், drawing files, drawing tools, modified tools எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து எமது வேலைகளை செய்ய முடியும். அதாவது டூல்ஸுக்கு போனால் டூல்ஸில் டூல்ஸ் பார் அதில் AutoCAD டூல்ஸ் அனைத்தும் இருக்கும். இதில் 3D 2D அனைத்துக்குமான டூல்ஸ் இருக்கும். அவற்றை கொண்டு எமது தேவைக்கேற்பவாறு டூல்ஸ்களை எடுத்து நாங்கள் எமது வரைதலை மேற்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இன்செர்ட் என்று இருக்கின்றது. இதை கிளிக் செய்தால் இன்செர்ட் டூல் பார் நமக்கு கிடைக்கும். தேவை இல்லை என்று சொன்னால் க்ளோஸ் பண்ண முடியும். இவ்வாறு ஒர்க்கிங் ஸ்பேஸை பெற்று எமக்கு தேவையானவாறு AutoCAD கிளாசிக்கில் நாங்கள் செய்ய முடியும். அதே போன்று இதில் பார்த்தால் டிராஃப்டிங் அனோசியேஷன் 2D அனைத்து விதமான வேலைகளை இதில் செய்யலாம். 3D பேசிக், 3D மாடலிங், இதில் 3D ட்ராயிங்களை வரைவதற்கான அனைத்து வேலைகளை செய்ய முடியும். அவ்வாறான அனைத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்திருக்கின்றேன். மேலும் அது பற்றிய அனைத்து செட்டிங்கையும் அடுத்த லெசனில் நாங்கள் பார்க்கலாம்.